பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கின்ற இயேசு கிறிஸ்துவின் இனிதான இந்த நாமத்திலே உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்றைக்கான வார்த்தை அங்கே யோவான் 7ஆம் அதிகாரம் 37வது வசனம் 38வது வசனத்தை பார்க்கிற பொழுது, பண்டிகையின் கடைசி நாளாகிய பிரதான நாளிலே இயேசு நின்று சத்தமிட்டு, ஒருவன் தாகமாயிருந்தால் என்னிடத்தில் வந்து பானம் பண்ண கடவன். தேவ வாக்கியம் சொல்லுகிறபடி என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும் என்கிறார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த தண்ணி ஓடுகிற ஒரு காட்சியை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். ஒரே பைப்புல மட்டும் இந்த தண்ணி ஓடல, இது பரவி ஓடுகிற ஒரு அருமையான ஒரு காட்சியை பார்க்கிறீர்கள். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, தாகம் எனக்கும் உங்களுக்கு ஏற்பட வேண்டும். தாகம் ஏற்படுகிற பொழுதுதான் நாங்கள் தண்ணீர் குடிப்போம். ஆமென். ஆகவே எனக்கும் உங்களுக்கும் தேவனை அறிகிற அறிவிலே ஒரு தாகம் ஏற்பட வேண்டும். ஆமென். பரிசுத்த ஆவியானவரை நிரப்ப வேண்டும் என்ற ஒரு வாஞ்சை வேண்டும், விருப்பம் வேண்டும், ஒரு தாகம் வேண்டும். இன்றைக்கு அநேக கிறிஸ்தவர்கள், இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிற அநேக கிறிஸ்தவர்கள் தாகம் இல்லாதபடி, விசுவாசம் இல்லாதபடி இன்றைக்கு அநேகர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களால எந்த ஒரு பிரயோஜனம் இல்லை. அவர்கள் தங்களுக்கு தாங்கள் பிரயோஜனமா இருக்கிறார்கள் இல்ல, குடும்பத்துக்கு பிரயோஜனமா இல்ல, அநேகருக்கு பிரயோஜனம் இல்லாதவர்களாய் காணப்படுகிறாள். ஆனா இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவன் எவனோ, ஆமென், அவனுக்கு ஒரு தாகம் ஏற்பட வேண்டும். ஆமென். இந்த தேசத்தை குறித்து, அழிந்து போகிற ஆத்துமாக்களை குறித்து ஒரு தாகம் ஏற்பட வேண்டும். இயேசு கிறிஸ்துவை இன்னும் நான் அறியணும் என்ற ஒரு தாகம் ஏற்படணும். ஆண்டவருடைய சமூகத்தின நான் அதிகாலை வேளையிலே ஆண்டவரை நோக்கி நான் காத்திருக்க வேண்டும். அநேக வெளிப்பாட்டை கர்த்தர் எனக்கு கொடுக்க வேண்டும். தீர்க்க தரிசனமாய் அநேக காரியங்களை ஆண்டவர் வெளிப்படுத்த வேண்டும் என்று ஒரு பெரிய தாகம் எனக்குள்ளே ஏற்பட வேண்டும். ஆமென். எங்களுக்குள்ள ஒரு பெரிய தாகம் ஏற்படுகிற பொழுதுதான் ஆண்டவர் நிச்சயமாக எங்களுடைய உள்ளத்துல அந்த ஜீவ நதியான அந்த ஜீவ தண்ணீரால ஆண்டவர் பரவி ஓடுகிற ஒரு பெரிய அபிஷேகத்தை கர்த்தர் எனக்கும் உங்களுக்கும் வைப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. நாங்கள் எங்களுக்கு பிரயோஜனமாய் வாழ இந்த உலகத்தில் அழைக்கப்படவில்லை. நாங்கள் அநேகருக்கு ஆமென் வெளிச்சம் உள்ளவர்களாய், ஆமென், இருளில் இருக்கிற ஜனங்கள் வெளிச்சத்தை காணும்படி ஆண்டவர் என்னையும் உங்களையும் கொண்டு பெரிய காரியத்தை செய்ய போகிறார். அநேக ஜனங்களை விடுவிக்க போகிறார். ஆமென். நாங்கள் தாகம் உள்ளவர்களாய், விசுவாசம் உள்ளவர்களாய் ஆண்டவருடைய சமூகத்திலே காணப்படுகிற பொழுது, அந்த பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகம் எனக்கும் உங்களுக்கும் இருக்கிற பொழுது ஆண்டவர் என்னையும் உங்களையும் கொண்டு பெரிய காரியத்தை கர்த்தர் செய்ய போகிறார். அநேக ஜனங்களை விடுவிக்கும்படியாய், அநேக கட்டுண்ட ஜனங்கள், கட்டப்பட்டிருக்கிற ஜனங்களை கட்டவுக்கும்படிதான் கர்த்தர் என்னையும் உங்களையும் இந்த உலகத்திலே அழைத்திருக்கிறார். அல்லேலூயா. ஒரு பெரிய அழைப்பை ஆண்டவர் கொடுக்கிறார். தாகம் உள்ளவர்களே என்னிடத்தில் வாருங்கள். அல்லேலூயா. ஆண்டவருடைய சமூகத்துல போகிற பொழுது ஒரு பெரிய சமாதானம், ஒரு பெரிய ரட்சிப்பு, ஆமென், ஒரு பெரிய விடுதலை, ஆமென், ஒரு பெரிய வெளிச்சம், ஆமென். ஆண்டவர் இன்னும் அநேக காரியங்களை எங்களுக்கு கொடுத்திருக்கிறார். ஆகவே நாங்கள் எங்களுக்கு மாத்திரம் பிரயோஜனம் அல்லவர்களா, அநேகருக்கு நாங்கள் பிரயோஜனமாய், வெளிச்சமாய், இந்த நதி எப்படி, இந்த ஆறு எப்படி, இந்த தண்ணீர் எப்படி பரவி ஓடுகிறதோ அப்படியாய், ஆமென், காணும்படி கர்த்தர் விரும்புகிறார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த உலகத்திலே அநேக ஜனங்கள் பாவத்துக்களும் அக்கிரமங்களுக்குள்ளையும் இன்றைய இருளுக்குள்ளையும் அநேக ஜனங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அநேக ஜனங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களை விடுவிக்கும்படி ஆண்டவருடைய சமூகத்தில் நானும் நீங்களும் காத்திருக்க வேண்டும், ஜெபிக்க வேண்டும். ஆமென். அந்த ஜனங்களை விடுவிக்கும்படி நானும் நீங்களும் திறப்பில நிற்க வேணும். அந்த திறப்பில நிற்க வேணும் என்று சொன்னால் பரிசுத்த ஆவியாருடைய அபிஷேகம் எங்களுக்கு இருந்தால்தான் நாங்கள் நிச்சயமாக அந்த ஜனங்களுக்காக திறப்பில நிற்க முடியும். அல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தர் நிச்சயமாக இந்த இடத்திலே ஆண்டவர் ஒரு பெரிய வெளிப்பாட்டை கொடுக்கிறார். நாங்கள் எங்களுக்கு பிரயோஜனம் உள்ளவர்களாய் மாத்திரமல்ல, அநேக மற்ற ஜனங்களுக்கு
பிரயோஜனமாய் ஆமென் கர்த்தரங்களை வைத்திருக்க இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவில ஒரு பெரிய ஒரு வாஞ்சை எங்களுடைய உள்ளத்துல ஆண்டவர் நிச்சயமாக கொடுக்கிறார். ஆகவே நாங்கள் வாஞ்சை உள்ளவர்களா திறப்பில் நின்று இன்னும் அநேக காரியங்களை அறிந்து அநேக ஜனங்களுக்காக ஜெபிக்க வேண்டும். அந்த அபிஷேகத்தை பெற்றிருக்கிற நாங்கள் சும்மா இருக்க முடியாது. ஆண்டவர் எங்களை கொண்டு பெரிய காரியத்தை செய்வார். கர்த்தர் தாமே நிறைவா உங்களை ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமென். God bless you.